ஒரு எம்ப்ளாயிக்கு ஆன்லைனில் எல்பிசி டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஐஎஃப்ஹெச்எம் போர்டு சர்ச் பண்ணுங்கள். கலைஞம் ஆப் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இனிஷியேட்டர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஷியல் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி அந்த விண்டோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து எல்பிசி ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்பிசி சர்டிஃபிகேட் லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயை சூஸ் பண்ண உங்களுக்கு ஐடி நம்பர் மட்டும் கையில் வச்சுருந்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லைனா சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணி அந்த எம்ப்ளாயோட பேர் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்து மானிட்டர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் பண்ணுறீங்க. இதுதான் ஒரு எல்பிசி. இது ஒரு டைப் ஆஃப் எல்பிசி. இது டவுன்லோட் பண்ண எல்பிசி. இந்த எல்பிசிலேயே மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். இது அக்செப்ட் பண்ணாலும் இல்லைன்னு தெரியாது. நீங்கள் அடுத்ததாக ஒரு மேனுவலாக உங்களுக்கு எல்பிசி வந்து ரெடி பண்ணி தரேன். அதுக்கு மேனுவல் எல்பிசி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயோட பே ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஐஎஃப்ஹெச்எம் சர்ச் பண்ணுங்கள். கலைஞர் ஆப் வரும், எடுத்துக்கங்க. இனிஷியேட்டர் லாகின் பண்ணிக்கிறேங்க. ஃபினான்ஸ் போய்க்கிறேங்க. ஃபினான்ஸில் பில்ஸ் போங்க. பில்ஸில் லாஸ்ட் மந்த் சம்பளம் போட்டிருக்கீங்க, அது சேலரி சர்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் மந்த் போட்டதை டவுன்லோட் ஓப்பன் பண்ணுங்கள். டீட்டெயில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பே ஸ்டேட்மெண்ட்னு ஒரு டவுன்லோட் ஆக்ஷன் இருக்கும். அது டவுன்லோட் ஆக்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ தான் பே ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரெடியாக வச்சுக்கணும். இதில் வந்து யார் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க டீட்டெயில்ஸு இதில் டைப் பண்ணிக்கிறீங்க. நாக்காயின் நான் போட்டுக்குங்க. இவங்க எந்த ஸ்கூலுக்கு போய் சேர போகிறாங்க அப்படிங்கிறது இதில் டைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ எந்த ஆஃபீஸ்லேருந்து அவங்க ரிலீவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கிறேங்க. இங்கே டைப் பண்ணிக்கிட்டு எந்த தேதியில் அவங்க ரிலீவ் பண்ணுறீங்கிறத இங்கே ரிலீவ் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே போட்டுக்குங்க. போட்டுட்டு பணியாளர் பேரை இங்கே டைப் பண்ணிக்கிறீங்க. அவங்க பதவி போட்டுக்குங்க. எந்த மாதம் வரைக்கும் ஊதியம் வாங்கியிருக்காங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன எம்ப்ளாயோட எஸ்ஆர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ண எல்பிசியும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதில் அந்த எம்ப்ளாயோட பிறந்த நாளை செக் பண்ணி கரெக்டாக இங்கே போட்டுக்குங்க. அதுக்கடுத்து பணியில் சேர்ந்த நாளையும் இதில் போட்டுக்கிறோங்க. முதலில் சேர்ந்த நாள், இப்போதையில் சேர்ந்த நாளையும் போட்டுக்குங்க. ஓய்வு பெறும் நாளை கணக்கு பண்ணி போட்டுக்கிறோங்க. இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க அடிப்படை ஊதியம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அகவிலைப்படி இப்போ 55% இருக்குது, அது போட்டிருக்கோம். இது மாறும்போது படிவத்தில் மாற்றிக்கிறோங்க. அதுக்கடுத்து வீட்டு வாடகைப்படி, அடுத்து மருத்துவப்படி, அடுத்து மொத்தம் உடனே கூட்டி பாருங்கள். இதில் உள்ளதும் அந்த எல்பிசி அந்த லாஸ்ட் பே சர்டிஃபிகேட் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதும் ஒன்றா இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிடக்ஷன் பங்களிப்பு சிபிஎஸ்ஸாக அவர் ஜிபினா ஜிபி நம்பர் போட்டுருக்குங்க. சிபிஎஸ் எஃபிஎஃப் அமௌண்ட்டு போட்டுக்குங்க. அடுத்து எஸ்பிஎஃப் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து மருத்துவப்படி போட்டுக்குங்க. வருமான வரி இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைனா எடுத்து விட்ருங்க. ஃபர்னிச்சர்ஸ் இருந்தால் எடுத்து விட்ருங்க, இல்லைனா எடுத்து விட்ருங்க. அஞ்சலக காப்பீடு அவருக்கு இருந்தால் பிஎல் இருந்தால் போடுங்கள வேண்டாம். மொத்த நிகர் பிடித்தம் போட்டுக்கங்க இந்த இடத்துல. அதுக்கடுத்து மொத்த டோட்டல் கிராஸ் அமௌண்ட்டு இதில் வந்து அடுத்து டிடக்ஷன்ஸு நெட் அமௌண்ட்டு இதில் உள்ளதும் அந்த பே ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதும்
ஒரே மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் அது கரெக்டு. ஓகே, அதுக்கடுத்து அவர் சிபிஎஸ் நம்பர் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து என்னைக்கு அவர் ரிலீவ் பண்ணாரோ அன்றைக்கி தான் பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரோ, இல்லை அடுத்த நாள் எப்போ பொறுப்பு ஒப்படைச்சாரோ அந்த டேட் அதில் போட்டுக்குங்க. பொறுப்பு படித்த பிறகு தான் எல்பிசி இஷ்யூ பண்ணணும். கடைசியாக வாங்கின பேசிக் பே, அதுக்கடுத்து அகவிலைப்படி இதெல்லாம் அதில் போட்டுக்குங்க. இதில் போட்டுட்டு வீட்டு வாடகை எப்படி மற்றும் புதிய இடத்தில் மாற்றுவதற்கு உரிமை வேணும். இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் என்றைக்கு இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ண டேட்டு, எந்த ஊர், இதை போடுங்க. இவ்வளோதான். ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. பின்பக்கம் வாங்க. பின்பக்கம் வந்து பிடித்தங்கள் விவரங்களை போடுங்க. பிடித்தங்கத்தில் விழா முன்பணம் அது இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அது வந்து மொத்த தொகை எவ்வளோ, அவர் மாதம் மாதம் கட்ட வேண்டியது எவ்வளவு, அவர் வாங்கினது எவ்வளோ, இந்த விஷயத்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எந்த மாதம் நீங்கள் பிடித்தம் செய்யணும், எவ்வளோ பிடித்தம் செய்யணும், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் பிடித்தம் செய்யணும் எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி ஐஎஃப்எஸ்சிலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதில்ல, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஒன்றும். இதில் வந்து என்ன அக்கௌண்ட்ஸில் இங்கே இருந்தார், கணக்கில் போய் இருந்தார், அந்த என்ட்ரி போட்டுக்கங்க. அவர் எந்த ஜிஓ இங்கே ஃபாலோ பண்ணாங்க, இந்த ஸ்கூலில் ஜிஓவில் எந்த ஜிஓவில் அவங்க இருந்தாங்க, அதை என்ட்ரி பண்ணிக்கிறேங்க. அவருக்கு சிஎல் எவ்வளோ இருக்குது, இஎல் எவ்வளோ இருக்குது, இஎல் கூட என்ட்ரி பண்ண தேவையில்லை, சிஎல் போட்டுக்கங்க. அதுக்கடுத்து ஆர்எல் வந்து போட்டுக்கங்க. அவ்வளோதான். அவர் 3 காப்பி பிரிண்ட் எடுத்துக்கங்க. 3 காப்பி பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஒரு காப்பி நீங்கள் ஓசியாக வச்சுக்கோங்க, 2 காப்பி அவர்கிட்ட கொடுத்துடுங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லாம் சரி. அதுக்கடுத்து அவங்க ஒரு காப்பி டச்சில் கொடுத்துருவாங்க, ஒரு காப்பி அவங்க வச்சுப்பாங்க. இவ்வளோதாங்க எல்பிசி. அதன் பிறகு இந்த எல்பிசி உங்களுக்கு எங்கே இருக்குன்னா, இந்த வீடியோவோட லிங்க் பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த எல்பிசியோட ஒரு காப்பி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணி சொல்லுங்கள். இதுக்காக நீங்கள் இந்த எல்பிசியை ஷேர் பண்ணாதீங்க. இது போன்ற வீடியோக்களை போடுவதற்கு நல்ல ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க, அதை சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி. இது போன்ற வேர்டு ஃபைலில் இன்க்ரிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ், எக்ஸல் ஃபைலில் இன்க்ரிமெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை என்றால் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்வோம். உடனடியாக அப்லோட் செய்து தருகின்றேன். நன்றி.